ஃப்ரெண்ட்ஸ், 7th தமிழ் செகண்ட் டேர்ம் கலைச்சொல் அறிவோம். கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ், பெருங்கடல், ஓசோன், கப்பல் தொழில்நுட்பம், மெரைன் டெக்னாலஜி, கடல்வாழ் உயிரினம், மெரைன் கிரியேச்சர், நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன், துறைமுகம், ஹார்பர், புயல், ஸ்ட்ரோம். இது டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மாலுமி, சாய்லர், நங்கூரம், ஆங்கர், கப்பல் தளம், சிப்பேடு. கோடை விடுமுறை, சம்மர் வெக்கேஷன், குழந்தை தொழிலாளர், சைல்டு லேபர், பட்டம், டிகிரி, லிட்ரேச்சர், கல்வி அறிவு, நீதினா மாரல், சீருடை, யூனிஃபார்ம், வழிகாட்டுதல், கைடன்ஸ், ஒழுக்கம், டிசிப்ளின். டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டது இந்த ஏரியா தான். ரெகுலராக ரிப்பீட்டடாக இந்த ஏரியாவிலேருந்து தான் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. படைப்பாளர்னா யாருன்னா கிரியேட்டர், சிற்பம்னா கல்ச்சர், கலைஞர்னா ஆர்டிஸ்ட், கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன், கையெழுத்துப்படினா மானுஸ்கிரிப்ட். இந்த இது மட்டும் ரெகுலராக ரிப்பீட்டடாக எவரி டிஎன்பிசி கொஸ்டினில் ஏதாவது மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன், கையெழுத்துப்படினா மானுஸ்கிரிப்ட்ஸ். முருகியல் அல்லது அழகியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா அஸ்தட்டிக்ஸ். ஏன்னா அஸ்தட்டிக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அழகியல்னு கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல முருகியல்னு கொடுத்துருப்பாங்க. முருகியல்னு சொன்னாலும் சரி, அழகியல்னு சொன்னாலும் சரி, அது எதை குறிக்கும்னா அஸ்தட்டிக்ஸை குறிக்கும். தூரிகைனா ப்ரஷ்ஷு, கருத்து படம்னா கார்ட்டூன், குகை ஓவியங்கள்னா கேவ் பெயிண்டிங்ஸ், நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட்.